வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்ல உள்ள டூ வீலர் பைக்குக்கான இன்சூரன்ஸை வந்து எப்படி நம்ம ஆன்லைன்ல 2 நிமிஷத்துல ரெனிவல் பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சொல்ற இந்த மெத்தட் மூலமா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் 2 நிமிஷத்துல அதுவும் உங்களோட பைக்குக்கான இன்சூரன்ஸை ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டா நீங்க வந்து ரெனிவல் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சூஸ் பண்ணியிருக்க வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்கோ தான். வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல போயிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு இந்த வெப் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்மளோட டூ வீலருக்கான இன்சூரன்ஸை வந்து கம்மியான பிரைஸ்ல ரெனிவல் பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ்டையும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி ரெனிவல் பண்றது அப்படின்னு வந்து தெரியாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌசிங் சென்டருக்கோ வேற ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டர்ல போயிட்டு ரெனிவல் வந்து பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இதை போய் ரெனிவல் பண்றதுக்கு மாற்றப்பட்டு பண்ணாம கூட விட்டுருவாங்க. பட் நீங்க வந்து இந்த வீடியோ வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்க வீட்டில் இருந்தபடியே நீங்க வந்து ஈஸியா ரெனிவல் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 4 ஸ்டெப் தான் வந்து வரும். ஸோ இப்போ வந்து அதை பத்தின டீடைலா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் டைரக்டா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டூ வீலர் பைக்குக்கான டிஎன் நம்பரை வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட பைக் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட பைக்குக்கான நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்டு கெட் கோட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பைக்குக்கான ப்ரீவியஸ் இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆயிருச்சா இல்லையா எவ்வளவு நாள் ஆச்சு அப்படிங்கறத செலக்ட் பண்ணணும். நாட் எக்ஸ்பயர் அப்படின்னா அதாவது எக்ஸ்பயர் ஆகல, ப்ரீவியஸ் இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆகலைன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பயர் வித்தின் லாஸ்ட் 90 டேஸ் அதாவது லாஸ்ட் 90 நாளைக்கு உள்ளதான் எனக்கு வந்து பைக்குக்கான இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆயிருக்கு அப்படின்னா இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல என்னோட பைக்குக்கான இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆகி 90 நாளைக்கு மேல ஆயிருச்சு அப்படின்னா இந்த தேர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கு இன்னும் 90 நாள் கூட ஆகல, அதனால நான் செகண்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ஐடிவி வேல்யூ. ஐடிவி வேல்யூ அப்படின்னா நம்மளோட வெஹிக்கிள் இன்னைக்கு என்ன ரேட்டுக்கு வந்து நம்ம செட் பண்றோம் அப்படிங்கிறது தான் ஐடிவி வேல்யூ. இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஐடிவி வேல்யூவை வந்து நீங்க அதிகமான பிரைஸ்க்கே வந்து செட் பண்ணுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வெஹிக்கிள் வந்து டேமேஜ் ஆச்சு அப்படின்னாலோ இல்ல வந்து ஏதாவது திருட்டு போயிருச்சு அப்படின்னாலோ நீங்க வந்து அதிகமான அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ண முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஐடிவி வேல்யூவை ரொம்ப கம்மி பண்ணுவாங்க. இந்த மாதிரி கம்மி பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கான இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து ரொம்பவே கம்மியா வரும். பட் உங்களோட வெஹிக்கிள் வந்து எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆச்சு, டேமேஜ் ஆச்சு அப்படின்னாலோ இல்ல வந்து யாராவது திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னாலோ நீங்க வந்து இன்சூரன்ஸ் கம்பெனில கிளைம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதுல நீங்க ஐடிவி வேல்யூல எவ்வளவு அமௌண்ட் வந்து சூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்ல ஒரு 80% இல்ல 70% இல்ல 60% அமௌண்ட் தான் கிடைக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேர்ட் பார்ட்டி சூஸ் பண்ணாலும் சரி, ஓன் இன்சூரன்ஸ் சூஸ் பண்ணாலும் சரி, இல்ல காம்பன்சேஷன் சூஸ் பண்ணாலும் சரி, ஐடிவி வேல்யூவை வந்து எப்பவுமே வந்து கம்மி பண்ணாதீங்க. மேக்ஸிமம் ஐடிவி வேல்யூ எவ்வளவு இருக்கோ அதை வந்து செட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு வந்துட்டு என்னோட வெஹிக்கிள் இன்னைக்கு ரேஞ்சுக்கு வந்து ஒரு 40,000 இருந்தா போதும் அப்படின்னா நீங்க வந்து 40,000 செட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுல்லாவே வந்து செட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு என்னோட வெஹிக்கிள் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 49,338 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஐடிவி வேல்யூ. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வண்டியோட வேல்யூ. இந்த அமௌண்ட்டுக்கு தான் நான் வந்து இன்சூரன்ஸ் வந்து பண்றேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஐடிவி வேல்யூவோட மீனிங். இதுல நீங்க எவ்வளவு அமௌண்ட் செட் பண்றீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் இன்சூரன்ஸ் வந்து விழும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடிவி வேல்யூ அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிளான். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் பிளான் சூஸ் பண்றீங்களா, 2 இயர் பிளான் சூஸ் பண்றீங்களா, 3 இயருக்கு வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் வந்து போடணுமோ அது வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் 1 இயர் சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது இன்சூரன்ஸ்ல நம்ம கவனிக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் டைப். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து காம்பன்சேசிவ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓன் டேமேஜ். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி. ஸோ இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காம்பன்சேசிவ். காம்பன்சேசிவ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு வண்டி மேல மோதி அந்த வண்டிக்கு டேமேஜ் ஆனாலும் உங்க வண்டிக்கு டேமேஜ் ஆனாலும் 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பணம் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதுதான் காம்பன்சேசிவ். இதே இது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி மட்டும் நீங்க வந்து சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒருத்தர் மேல போய் இடிச்சு அந்த வண்டிக்கு டேமேஜ் ஆயிருக்கு, உங்க வண்டிக்கு டேமேஜ் ஆயிருக்குன்னு வைங்களேன். இன்சூரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க யார் மேல இடிச்சு டேமேஜ் பண்ணீங்களோ அவங்க மட்டும்தான் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் எடுத்திருந்தா கிளைம் பண்ண முடியும். உங்களோட வண்டிக்கு என்ன சேதாரம் ஆனாலும் நீங்க வந்து கிளைம் பண்ண முடியாது. அதுக்கு பேர் தான் தேர்ட் பார்ட்டி. இதே இது வந்து ஓன் டேமேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க யார் மேல இடிச்சாலும் சரி, உங்க வண்டி தெஃப்ட் போனாலும் சரி, நீங்க வந்து இன்சூரன்ஸ்ல இருந்து கிளைம் பண்ணிக்கலாம். அது வந்து ஓன் டேமேஜ். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா காம்பன்சேசிவ் வந்து
மேக்ஸிமம் எல்லாரும் சூஸ் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா காமன் சைஸையே சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்க வண்டி எங்கேயாவது யார் மேலேயாவது இடிச்சு டேமேஜ் ஆச்சுனாலும் 2 பேருமே வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பெனிஃபிட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு வெஹிக்கிள் வந்து வாங்கியிருக்கீங்க, வாங்கி இன்னும் 5 வருஷம் முடியல அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா ஓன் டேமேஜ் மட்டும் தான் வந்து சூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து என்டர் பண்ணியிருக்கிற என்னோட வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி ஒரு 3 இயர்ஸ் தான் இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து புதுசா வெஹிக்கிள் வாங்கும்போது உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க. ஓன் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1 வருஷத்துக்கு மட்டும் தான் இருக்கும். இது வந்து எந்த கம்பெனில நீங்க வந்து வண்டி வாங்கி அதுக்கு இன்சூரன்ஸ் போட்டாலும் இதுதான் ப்ரொசீஜர். நீங்களே இன்சூரன்ஸ் வந்து எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் நியூ வெஹிக்கிளுக்கு இப்படி தான் வரும். செகண்ட் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தேர்ட் பார்ட்டி இருக்கிறதுனால ஓன் டேமேஜ் மட்டும் நீங்க வந்து எடுத்தா போதும். நீங்க வந்து தேர்ட் பார்ட்டி எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி காம்பன்சேஷனும் எடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து தேர்ட் பார்ட்டி வந்து இருக்கும். 5 வருஷத்துக்கு தேர்ட் பார்ட்டி இருக்கும். அந்த 5 வருஷத்துக்கு நீங்க ஓன் டேமேஜை மட்டும் தான் வந்து ரெனிவல் பண்ற மாதிரி இருக்கும். வேற எதுவும் நீங்க ரெனிவல் பண்ண தேவை கிடையாது. இப்போ வந்துட்டு ஓன் டேமேஜ் இருக்கு, நான் வந்து இதை ரெனிவல் கண்டிப்பா பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மணி லாஸ் ஆகாம இருக்கும். நீங்க யார் மேல போய் இடிச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்க வண்டிக்கும் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம், தேர்ட் பார்ட்டியும் கிளைம் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்க வண்டி வந்து மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா கூட நீங்க ஓன் டேமேஜ் இருந்ததுன்னா நீங்க இன்சூரன்ஸ்ல இருந்து பணத்தை கிளைம் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஓன் டேமேஜ் இன்சூரன்ஸ் எடுக்காம தேர்ட் பார்ட்டி மட்டும் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க வெஹிக்கிள் தெஃப்ட் போச்சுன்னா நீங்க இதுல இருந்து ஒரு பைசா கூட கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து சொல்றது. இப்போ என்னோட வெஹிக்கிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓன் டேமேஜ் மட்டும் தான் வந்து எடுக்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஓன் டேமேஜ் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடிவி வேல்யூனா என்ன, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் டைப் காமன் சைஸ் எடுக்கலாமா, ஓன் டேமேஜ் எடுக்கலாமா, தேர்ட் பார்ட்டி எடுக்கலாமான்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலர் வந்து ரொம்ப ஓல்டு வெஹிக்கிள் வச்சிருப்பீங்க, ஸோ வண்டி அன்கண்டிஷனில் தான் இருக்கும். அந்த மாதிரி வெஹிக்கிளுக்கு பேருக்கு எனக்கு இன்சூரன்ஸ் வந்து இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டியை செலக்ட் பண்ணிக்கலாம். ஐடிவி வேல்யூவையும் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டை செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 300 இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். உங்கள் வண்டி வந்து நல்ல ஹெல்த் கண்டிஷனில் நல்ல வண்டியாக இருக்குது அப்படின்னா ஐடிவி வேல்யூவை வந்து அதிகமாக செட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான டீட்டெயில் எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ₹630 நமக்கு வந்து ஓன் டேமேஜ் வந்து வருது. காமன் சைஸ் போட்டோம் அப்படின்னா ₹1344 கிட்ட வருது. இது வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி இல்லாம தான் ₹630. இதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வந்து ஆடட் ஆகும், உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து இதுல எந்த டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. இது போக வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா ஒரு சில இன்சூரன்ஸ் வந்து இதுல வந்து காமிப்பாங்க. பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வந்து வேணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இதுல ஆட் கொடுத்தீங்கன்னா இந்த ₹350 ஒரு இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா ₹350 பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகும். நம்ம வந்து வண்டியை ஓட்டிட்டு போய் யார் மேலேயாவது இடிச்சு நமக்கு நம்ம உடம்புல ஏதாவது வந்து கை கால் முறிவு ஏற்பட்டா கூட நம்ம இன்சூரன்ஸ்ல இருந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு இன்சூரன்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பில்லியன் ரைடருக்கு வந்துட்டு உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து போடணுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது மாதிரி இன்ஜின் ப்ரொடக்ஷன், ஹெல்மெட் ப்ரொடக்ஷன் ஒவ்வொன்றுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய வந்து இருக்குது. இதுல உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஆட் கொடுங்க, வேண்டாம்னா டைரக்டா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீடைலை வந்து ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பாருங்க உங்களோட நேம் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிக்கோ. இதுல உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட அட்ரஸோட பின்கோடு, ஸோ இந்த டீடைல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலா நீங்க இது வரைக்கும் ஃபில் பண்ண எல்லா டீடைலுமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. இன்சூரன்ஸ் இயர் வந்து எல்லாம் கரெக்டா இருக்குதா, இதுல வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதா அப்படிங்கிறதையும் வந்து நல்லா பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹630 18% ஜிஎஸ்டி வந்து ஒரு ₹113 வந்து வருது. ஸோ இதையும் வந்து செக் பண்ணிட்டு பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பேமெண்ட்டை வந்துட்டு நீங்க கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரி எந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமா வேணாலும் நீங்க வந்துட்டு அமௌண்ட்டை வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எனக்கான அமௌண்ட்டை வந்து பே பண்ணி உங்களுக்கு இன்சூரன்ஸ் எடுத்து காமிக்கிறேன். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணுமா, இல்ல இமெயிலுக்கு சென்ட் பண்ணணுமா, இல்ல வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணணுமான்னு கேட்கும். ஸோ இதுல உங்களுக்கு எந்த இதுக்கு சென்ட் பண்ணணுமோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். இல்ல டைரக்டா நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான இன்சூரன்ஸ் வந்து டவுன்லோட் ஆயிருச்சு. இதுதான் நம்மளோட பைக்குக்கான இன்சூரன்ஸ். ஸோ கீழே வந்து எல்லா டீடைலுமே வந்து டீடைலா வந்து கொடுத்துருப்பாங்க.